Hello students, welcome back. இப்போ நாம exercise 2.5ல 12th questionக்கான ஆன்சரை பார்ப்போம். The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of 9th term to 13th term. So 6th and 8th term ஓட ratio கொடுத்திருக்கு 7:9. நாம வந்து 9th and 13th term ஓட ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். So given ratio of 6th and 8th term, that is T6 is to T8 equal to 7:9. ரேஷியோவை நாம ஃப்ராக்ஷனாக எழுதலாம். So T6 by T8 equal to 7/9. இப்போ ஏபியில் nth டேர்முக்கான ஃபார்முலா என்ன? Tn equal to a plus n minus 1 into d. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ T6னா என்ன? a plus n வந்து 6. ஸோ 6 minus 1 a plus 5dன்னு ஆயிரும். பை இப்போ T8 எப்படி எழுதலாம்னா a plus 8 minus 1 into d. So 7dன்னு ஆயிரும். So that is equal to 7/9. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். So 9 into a plus 5d is equal to 7 into a plus 7d. இப்போ இங்கே 9 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9 into a 9a plus 45d equal to இங்கே 7 மல்டிப்ளை பண்ணோம்னா 7a plus 7 7 49d. இப்போ a டேர்ம்ஸ் ரெண்டையும் d டேர்ம்ஸ் ரெண்டையும் ஒரே பக்கமாக வச்சுக்கலாம். ஸோ 9a ரைட் சைடில் இருக்கிற 7a லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ minus 7a equal to 49d. லெஃப்ட் சைடில் ப்ளஸ் 45d இருக்குது. ஸோ ரைட் சைடில் போகும்போது minus 45dன்னு ஆயிரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9a minus 7a is 2a equal to 49d minus 45d 4d. இப்போ இதிலிருந்து நம்ம ஒன்று a கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லைன்னா d கண்டுபிடிச்சிக்கலாம். எது கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நான் வந்து இப்போ a கண்டுபிடிக்கிறேன். ஸோ a equal to 4d by 2. Therefore a equal to 2 1s are 2, 2 2s are 4ன்னு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ a equal to 2d. இப்போ கொஸ்டினை பாருங்க. 6th and 8th டேர்மோட ரேஷியோ 7:9 கொடுத்துருந்தது. அதுலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அடுத்து 9th to 13th டேர்மோட ரேஷியோ, அதாவது 9th டேர்ம் அண்ட் 13th டேர்மோட ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ therefore T9 is to T13 equal to, இப்போ இதை நம்ம ஃப்ராக்ஷன் எழுதுவோம். T9 by T13. So this is equal to, இப்போ nth டேர்மோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஏற்கனவே இந்த சம்மில் யூஸ் பண்ணோம்ல, அதே ஃபார்முலா தான். ஸோ Tn equal to a plus n minus 1 into d. இப்போ நியூமரேட்டரில் T9 இருக்கு. ஸோ n வந்து 9. ஸோ நியூமரேட்டர் எப்படி ஆயிரும்? a plus 9 minus 1 8dன்னு ஆயிரும். பை இப்போ டினாமினேட்டரில் T13 இருக்கு. ஸோ 13 minus 1 12. a plus 12d. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா? a equal to 2d. அதை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஏக்கு பதிலாக. ஸோ 2d plus 8d by 2d plus 12d. So this is equal to 2d plus 8d 10d by 2d plus 12d 14d.
டியை கேன்சல் பண்ணிக்கலாம், 10ஐயும் 14ஐயும் 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 5s are 10, 2 7s are 14. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5/7. இப்போ ஃப்ராக்ஷனாக இருக்குது, இதை ரேஷியோவாக மாற்றி எழுதிக்குவோம். 5:7. Therefore, ratio of T9 is to T13 is equal to 5:7. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. See you next video.